பைனான்ஸில் ஏஐ போட் ட்ரேடிங்கில் பெசிவ் இன்கம் 50 USDT எடுக்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? முதலாவது விஷயம் ஒன்று வழங்கிக்கொள்ளுங்க. ஏஐ ரியல் ட்ரேடிங் போட்ஸுக்கும் பொன்சி பிரமிட் ஸ்கீமுக்கும் உரிய வித்தியாசத்தை. ஓகே, ஏஐ ட்ரேடிங் போட்ஸில் வர ப்ராஃபிட் 3 விஷயத்தில் தங்கியிருக்குது. ஓகே, முதலாவது நீங்கள் போடுற ட்ரேடிங் கேபிட்டல், நீங்கள் எவ்வளோ ட்ரேடிங் கேபிட்டல் கொடுக்கீங்க உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில். ஓகே, அதை வச்சு தானே பொட் ட்ரேட் பண்ண போகுது. இது ஒன்று நம்ம பொட்டுக்கு பணம் கொடுக்குறல்ல, பொட்டை நம்ம ஏபிஐ மூலமாக எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்செலாம் ஃபண்ட் வைக்க போகிறோம். ஸோ இப்போ $100 1% ப்ராஃபிட் எடுக்குதுன்னு சொன்னால் $1. அதே சமயம் உங்களோட கேபிட்டல் $1000 இருக்கும்னா அதே 1% உங்களுக்கு கிடைக்க போகிறது $10. அதே சமயம் உங்களோட கேபிட்டல் $10,000 இருக்கும்னா உங்களுக்கு அதே 1% உங்களுக்கு கிடைக்க போகிறது $100. ஓகே, ஸோ பொட் எடுக்கிறது பர்சன்டேஜ்லாம் எடுக்கும், ஆனால் உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலை வச்சு உங்களுக்கு வர ப்ராஃபிட் வித்தியாசப்படும். இது முதலாவது. ரெண்டாவது எதில் வாங்கிட்டீங்கன்னா பொட்ற ஸ்ட்ராட்டஜி, பொட் என்ன ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு பொட்டும் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணும். சில நேரம் ஒரே பொட்டுக்குள்ளேயே 4-5 ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜியில் கூட நீங்கள் உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸை கூட நீங்கள் இன்புட் பண்ணி வேற மாதிரி மாற்றலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்கிறத பொறுத்து உங்களுக்கு வர ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ் தாக்கம் செலுத்தும். ஓகே, மூணாவது விஷயம் மார்க்கெட். இப்போ ட்ரேடிங் போர்ட்ஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் நான் ஸ்பாட் ட்ரேடிங்கை பற்றி சொல்கிறேன். ஓகே, கேம்பிளிங்கை பற்றியோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மார்ஜின் இதை மாதிரியான கேம்பிளிங்களை பற்றி சொல்லலை, ரியல் ஸ்பாட் ட்ரேடிங்கை பற்றி சொல்கிறேன், கிரிப்டோ கரன்சி. ஓகே, ஸோ ரியல் ஸ்பாட் ட்ரேடிங் நீங்கள் பண்ணக்குள்ள மார்க்கெட்டுங்கிறது அது ஒரு பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும். ஓகே, மார்க்கெட் சைட் வைஸில் போயிட்டு இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட் எடுக்கும். மார்க்கெட் நல்ல புல் ட்ரெண்ட் இருக்கணும்னா அது வேறு மாதிரியான ப்ராஃபிட்ஸ் எடுக்கும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கணும்னா டொலர் காஸ்ட் எவரேஜ் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய கொயினை லாபமான ப்ரைஸில் கீழே வாங்கும். ஓகே, கீழே வாங்கி நல்ல பெட்டர் ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்கு, மேலே போகக்குள்ள விற்கிறதுக்கு இது செய்யும். அந்த டைமில் பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாட்டேங்க, ஆனால் நீங்கள் நல்ல ப்ரைஸில் கோயின்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணுறீங்க. ஸோ மார்க்கெட்டும் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும். ஆனால் நீங்கள் நான் கேட்டுக்கிற கேள்வி $50 உங்களை பேசிக் இன்கம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு ட்ரேடிங் போட் ஆன்சர் பண்ணுதுன்னா அது ரியல் ட்ரேடிங் போட் இல்லை, அது ஒரு பிரமிட் ஸ்கீம். நீங்கள் ஒரு $100 தாங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் $1 தாரம், $1000 தாங்க ஒவ்வொரு நாளும் $10 இல்லாட்டி $20 உங்களுக்கு கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு நோ மேட்டர் வாட் இது மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு இப்படி தரணும்னா அதுதான் பிரமிட் ஸ்கீம், அதுதான் பொன்சி ஸ்கீம், அதுதான் ROI கள்ளனுகள். சரி, அதை நீங்கள் ஏஐ ட்ரேடிங் அவனும் சொல்லுவானல், நாங்களும் ஏஐ ட்ரேடிங் போட்டு வச்சு தான் நோட்டுறேன்னு சொல்லி சொல்லுவானல். ஆனால் அதுதான் ரியல் பிரமிட் ஸ்கீம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட்டை அப்ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கேரண்டி பண்ணி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கேட்கணும்னு சொன்னால் அது ரியல் ட்ரேடிங் இல்லை, அது ஸ்கேம். அதிலிருந்து தவிர்ந்துருங்க ப்ளீஸ். ஸோ உங்களோட கொஸ்டினுக்குரிய ஆன்சர் $50 USDT ப்ராஃபிட் எடுக்கணுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அது சொல்ல முடியாது, ரியல் ட்ரேடிங் போட்டால சொல்ல முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட், ட்ரேடிங் போட் ஸ்ட்ராட்டஜி, யுவர் கேபிட்டல் எல்லாத்துலேயுமே தங்கியிருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு வித்தியாசம், ஒரே கேபிட்டல் வச்சு ஒரே டைமில் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேர் வேறு ட்ரேடிங் போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ட்ரேடிங் போர்ட் வேறு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு ட்ரேடிங் போர்ட் வேறு ஸ்ட்ராட்டஜி. 2 பேருக்கு வர போகிற இது வித்தியாசப்படும், எது ப்ராஃபிட் வித்தியாசப்படும். அதே மாதிரி 2 பேர் ஒரே சேம் அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரே ட்ரேடிங் போர்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் வேறு டைமிங், ஒரு ஆள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, இன்னொரு ஆள் இன்னொரு மாதத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்க 2 பேருக்கும் வர போகிற ப்ராஃபிட் வித்தியாசப்படும். ஏன்டா மார்க்கெட் கண்டிஷன், இவர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மார்க்கெட் எப்படி இருந்துருக்குன்னு தெரியா, அவர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி 2 பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரே பொட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆள் $100 கேபிட்டல் வைக்கிறது, இன்னொரு $1000 கேபிட்டல் வைக்கணும்னா ஆப்வியஸாக இவருக்கு வர ப்ராஃபிட் மாதிரி அவருக்கு வராது, வித்தியாசமாக தான் வரும். எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் இந்த 3 விஷயத்தில் தங்கி இருக்குது. ஓகே, இதை விட்டுட்டு யாருன்னா உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வரணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணானோன்னா அவன் ஒரு ஸ்கேமர், அடுத்தது அவன் செய்கிறது ஒரு ஸ்கேம். அதிலிருந்து தவிர்ந்துருங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் hbuconsultancy.com போய் அதில் நிறைய ட்ரேடிங் போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, பாய்.